சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு அக்டோபர் மாதத்திலும் 4வது வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார் தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகள், 7 சத்தியங்கள். இந்த 3 பகுதிகளிலும் 7 விதமான சத்தியங்களையும் நாம் அனுசரிக்க வேண்டுமானால் அதிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உற்றாகாரத்தின் முதல் சத்தியத்தின் வழியாக நாம் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், வார்த்தைகள், எண்ணங்கள், கிரியைகள் ஏதோ விதங்கள்ல அசுசிப்பட்டிருக்கும். என்ன மாதிரியான அசுசி, அசுத்தம், குற்றம் வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கத்தான் இன்றைக்கும் நாம் சுத்திகரிப்பின் செய்தி கேட்க இருக்கிறோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகுகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதியிருப்போமானால் அதற்கு தேவையான ஆதாரம் மற்றும் ஒத்து வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். முதல் வசனம், ஆதார வசனம் எபிரேயர் 12:25. 2ஆம் வசனம் தானியேல் 9:11. 3ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 4:1. 4ஆம் வசனம் தீத்து 1:13. 5ஆம் வசனம் கடைசி வசனம் நாம் வாரந்தோறும் சுத்திகரிப்பின் செய்தியிலே எழுதி கொள்ளக்கூடிய சுத்திகரிப்புக்கான மிக முக்கியமான வசனம் சங்கீதம் 73:13. சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பையும் அதற்கு தேவையான வேத வசனங்களையும் எழுதி கொண்ட நாம் சுத்திகரிப்பின் செய்தியை கவனத்தோடு கேட்க வேண்டும். முதலாவது, இந்த தலைப்பு என்னன்னு நமக்கு விளங்கணும். செவி கொடுக்க மாட்டோம் என்று யாரெல்லாம் விலகுறாங்களோ, அப்படி விலகி தங்களுடைய வாழ்க்கைய நடத்துறாங்களோ அவர்களை குற்றவாளின்னும் குற்றம் செய்கிறவர்கள் என்றும் வேதம் சொல்கிறது. இந்த தலைப்பினுடைய பொருளை நாம் சரியாக விளங்கிக் கொள்வது நல்லது. செவி என்ற வார்த்தையும் கொடுக்க மாட்டேன் என்கிற வார்த்தையையும் விலகுகிறவர்கள் என்ற வார்த்தையையும் 3ஆ பிரிச்சு சரியா விளங்கிக் கொள்வது நல்லது. பூமியிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சரீரத்திலே தலையிலே 2 பக்கமும் வலது இடது என 2 காதுகள், செவிகள் காணப்படுகிறது. எதற்காக அவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன?
ஒருவர் பேசுவதை தான் கேட்பதற்காகவே செவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சபைக்குள்ளே காணப்படுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய சரீரத்திலும் தலைப்பகுதியிலே வலது இடது 2 செவிகள் காணப்படுகிறது. வேதத்திலே தேவ ஜனங்கள் தங்களுடைய சரீரத்திலே தலையிலே காணப்படுகிற செவியை எப்படி கொடுக்க மாட்டேன் என்று விலகி வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், அதுபோல நாமும் இருக்கக்கூடாது என்பதை இன்றைக்கு சுத்திகரிப்பின் செய்தியின் வழியாக கேட்டறிய இருக்கிறோம். செவி கேட்பதற்கு, கேட்கிற ஒரு தன்மை செவிக்கு உண்டு. கேட்க மாட்டேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு தான் கொடுக்க மாட்டேன் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செவி கொடுத்தா செவியில கேட்கிறாங்கன்னு அர்த்தம். செவி கொடுக்கல அப்படின்னா செவியில கேட்கலன்னு அர்த்தம். செவி வைக்கப்பட்ட நோக்கம் கேட்பதற்கு, அதாவது ஒருவர் பேசுவதை கேட்பதற்காக அவை கொடுக்கப்பட்டது. ஒருவர் தன்னோடு பேசும்போது அதை கேட்பதற்கு செவியை கொடுக்காமல் இருப்பது குற்றமாக நாம் அறிய வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அருளிய 2 செவிகளையும் கேட்க வேண்டிய காரியங்களை கேட்பதற்கு பயன்படுத்தாமல் கொடுக்காமல் வாழும்போது ஒரு கட்டத்துல பேசக்கூடிய நபரை விட்டு விலகக்கூடியவர்களாக, மேலும் செவி கொடாத குற்றத்தின் பூரணத்தை நிகழ்த்தக்கூடியவர்களா மாறிடுவாங்க. இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா எபிரேயர் 12:25 இருந்து தான் எடுத்திருக்கிறோம். வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். கண்கள்ல வேத வசனத்தை பாருங்க. உங்களுடைய செவியை கொண்டு நான் வாசிக்கும் போது அந்த வசனத்தை கவனமா கேளுங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு எச்சரிப்பை குறிக்கின்ற, எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய வேதவசனமாக இருக்கிறது. பேசுகிறவருக்கு, யார் பேசுகிறார், யாரோடு பேசுகிறார்? பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே தேவைப்படும் போது தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு தேவ குமாரனாகவே அனுப்பி அவரை தம்முடைய ஜனங்களோடு பேசும்படி வைத்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல எப்பெல்லாம் தேவ ஜனங்களோடு பேசணுமோ அப்பெல்லாம் இறங்கி வந்து, மனுஷனா இல்லைங்க, தேவ குமாரனாகவே வந்து அந்த தெய்வீக தன்மையோடு வெளிப்பட்டு நேரடியா பேசி இருக்கிறார். அப்படி பேசுகிற இயேசுவுக்கு தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர் அவருடைய பேச்சுக்கு செவி கொடுக்காம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பேசுறதுக்கு முன்னாலேயே ஊழியர் மூலமா நீங்க இந்த குற்றத்தை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிதான் எச்சரிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர்கள் அந்த எச்சரிப்புக்கு இடம் கொடுக்காம, செவி கொடுக்காம இந்த குற்றத்தை செய்து வாழ்ந்திருக்கிறாங்க. தொடர்ந்து வசனத்தை கவனிங்க. ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பூமிக்கு தேவகுமாரன் வந்து அவர் பேசும்போது செவி கொடுக்காம, அப்படி செவி கொடுக்க மாட்டோம்னு விலகி போறவங்க அவர்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பூமியில பேசக்கூடிய இயேசுவுக்கே அவருடைய தேவ ஜனங்கள் செவி கொடுக்க மாட்டோம்னு விலகிட்டாங்கன்னா, பரலோகத்திலிருந்து பேசக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய பேச்ச கேட்கல அப்படின்னா, செவி கொடுக்க மாட்டோம்னு விலகி போனா எப்படி தப்பிப்பீங்கன்னு சொல்லி கேள்வியை எழுப்பி இந்த வசனத்தை முடிக்கிறார். இயேசுவினுடைய பேச்சுக்கு செவி கொடுக்க மாட்டோம்னு விலகினாலும் சரி, இயேசுவை போலவே பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு தேவன் அனுப்பி அவர் மூலமா பேசுகிற அந்த பேச்சுக்கு தேவ ஜனங்கள் செவி கொடுக்க மாட்டோம்னு விலகினாலும் சரி தப்பிக்க முடியாது. பூமிக்கு வந்து பேசின இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தப்பிக்க முடியாதுன்னா, பரலோகத்தில இருந்து தேவன்னா பேசக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய பேச்சுக்கும் செவி கொடுக்க மாட்டோம்னு விலகிட்டா தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாதுன்னா அதனுடைய பொருள் என்ன? நியாய தீர்ப்பு இருக்கு, அங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சு போய்
தண்டனைக்கெல்லாம் விலக முடியாதுன்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு எச்சரிக்குது. செவி கொடுக்க மாட்டோம்னு விலகி போகிறத சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இது ஆத்துமால எப்படி குற்றமா இருக்கு, ஆவியில எப்படி குற்றமா இருக்கு, சரீரத்துல எப்படி குற்றமா இருக்கு, இதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். செவிக்கும் ஆத்துமாவுக்கும் தொடர்பு இருக்கு, செவிக்கும் ஆவிக்கும் தொடர்பு இருக்கு, செவிக்கும் சரீரத்துக்கும் தொடர்பு இருக்கு. இயேசு பேசுகிறார்னு வச்சுக்கோங்க, அத கேட்கறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா, அதாவது உணர்வு இல்லை அப்படின்னா, அது ஆத்துமால எழும்பக்கூடிய அக்கிரமமா இருக்கு. இயேசு பேசுகிறதற்கு நீங்க செவி கொடுக்காம இருக்கிறீங்கன்னு ஊழியக்காரங்க எச்சரிக்கும் போது, செவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தா மீறுதல் ஆவியில உண்டாகும். அப்படி செவி கொடுக்க மாட்டோம்னு ஆவியில சொல்லி மீறுதலை பண்றவங்க, இனிமேலும் அவர் எங்களோட தொடர்ந்து பேச வேண்டாம்னு அவரை விட்டு நாங்க விலகி போறோம்னு கால்கள் செயல்படுது அப்படின்னா, செவி கொடாத கிரியைய சரீரத்துல நடப்பிக்கக்கூடிய அளவிற்கு பாவம் செய்யக்கூடியவர்களா மாறிடுவாங்க. இதெல்லாம் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. எங்க நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அடுத்த வசனம் தானியேல் 9:11 வாசிக்கிறேன். அதுல எப்படி இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில தானியேல் காலகட்டத்துல அவர்கள் செவி கொடுக்க மாட்டோம்னு உணர்வோட இருந்திருக்கிறாங்க, அதாவது தவறான உணர்வோட இருந்திருக்கிறாங்க, அத சொல்லி இருக்கிறாங்க. செவி கொடுக்காம இருக்கிற காரியத்துல அது பூரணப்பட, குற்றம் பூரணம் அடைய, பாவம் செய்ய பேசுகிறவருக்கு செவி கொடுக்காம விலகியும் போயிருக்கிறாங்க. இப்ப நான் தானியேல் 9:11 வாசிக்கிறேன், கவனிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும், ஒருத்தர் இல்லைங்க, எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி, இயேசுதான் பரலோகத்திலிருந்து கீழே பூமிக்கு மனுஷகுமாரனா பழைய பாட்டு காலங்கள்ல வந்து நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், அதாவது பேசி கொடுத்திருக்கிறார். இயேசு பேசின நியாய பிரமாண வசனங்களுக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் மீறி இருக்கிறாங்களாம். அப்படின்னு என்ன? செவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதான் அதனுடைய பொருள். இதை எப்படிங்க நீங்க செவி கொடுக்கல அப்படிங்கிற பேச்சா நீங்க சொல்றீங்கன்னு தானே கேக்குறீங்க. தொடர்ந்து வாசிக்கிறத கவனிங்க. உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். இயேசு பேசின நியாய பிரமாண சத்தத்துக்கு செவி கொடாத உணர்வு, அதான் செவி கொடாமல். நியாய பிரமாணத்தை மீறினா செவி கொடுக்க மாட்டோம்னு சொல்றது, செவி கொடுக்க கூடாதுங்கிற உணர்வும் செவி கொடுக்க மாட்டேங்கிற சொல்லும் அவருடைய ஆத்துமாலையும் ஆவிலையும் செயல்பட்டு இந்த குற்றம் பூரணம் அடைய இயேசுவின் நியாய பிரமாண வார்த்தைகளுக்கு சத்தத்துக்கு அவர்கள் விலகி போயிட்டாங்களாம். செவி கொடாதவர்களா விலகி போயிட்டாங்களாம். அப்படிதான் எழுதி இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து அங்க எழுதி இருக்கிறத கவனிங்க. அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. செவி கொடாத உணர்வு ஆத்துமா, செவி கொடுக்க மாட்டோங்கிற சொல் ஆவி, செவி கொடாம நியாய பிரமாணத்தை கொடுத்த இயேசுனுடைய பேச்சுக்கு சத்தத்துக்கு விலகி போன பாவம், இதெல்லாம் குற்றங்களா இருந்ததுனாலதான் சாபம் வந்துச்சு. ஆணை ஆக்கினை, குற்றம் செய்த இவர்களுக்கு தண்டனை என்று ஆணையிட்ட காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல இஸ்ரவேல் செய்த ஒரு பயங்கரமான குற்றம், ஆவியிலையும் சரி ஆத்துமாலையும் சரி சரீரத்திலையும் சரி செவி கொடுக்க மாட்டோங்கிற அந்த உணர்வு சொல் செயல் காணப்பட்டது. எப்படிப்பட்டதான காரியங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் என்றைக்கும் சத்திய மார்க்க சபைக்குள்ள தேவ ஜனமா இருக்கிற புதிய ஏற்பாட்டு ஜனமா இருக்கிற உங்களிடத்துல என்னிடத்துல இருக்கிறதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலன்னா நீங்களும் நானும் அதே மாதிரி அக்கிரம உணர்வு உள்ளவங்களா இருப்போம், அதே மாதிரி மீறுதலான சொல்லுள்ளவர்களா இருப்போம், பாவமான கிரியையில நடப்பிக்கக்கூடியவர்களா இருப்போம். அதே பாட்டு காலகட்டத்துல நியாய பிரமாணம், புதிய பாட்டு காலகட்டத்துல என்ன பிரமாணம், புதிய பாட்டு காலகட்டத்துல என்ன மாதிரியான இயேசு பேசின காரியம், அடுத்து ஆவியானவர் பேசின காரியம், அதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல அவ்வப்போது தேவைன்னா இயேசு நேரடியா வந்து பேசி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல இயேசு நேரடியா வந்து பேசல. அவர் பூமிக்கு மனுஷகுமாரனா வந்திருக்கும் போது புதிய ஏற்பாட்டு சபைக்கும் தேவையான சத்தத்தை, அவருடைய பேச்ச, அவருடைய வார்த்தைகளை அவர் பேசிட்டு போயிட்டார். அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர்த்தெழுந்தாரு,
பரமேறி சென்றாரு, பிதாவின் வலது பாசத்துல வீற்றிருக்கிறாரு. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு இறங்கி வந்தாரு. அப்படி இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு சபையின் ஆரம்ப காலகட்டங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு சபையோட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி அவர் பேசினாருங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வசனம் தான் 1 தீமோத்தேயு 4:1. வாசிக்கிறேன், கவனிங்க. கண்களை பதிக்கணும், காதுகளை கவனமா கேட்கணும். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. கவனிச்சீங்களா? புதிய ஏற்பாட்டு சபை, ஆதி சபை, முதல் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த சூழல்ல தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆவியானவர் வெளிப்படையா சொல்றாருன்னா, ஆவியானவர் வெளிப்படையா பேசுறாரு. என்ன பேசுறாரு? பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. புதிய ஏற்பாட்டு சபை இயேசுவின் பேச்சுக்கு, வசனங்களுக்கு செவி கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டு சபை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வசனங்களுக்கு, சத்தத்துக்கு, பேச்சுக்கு இடம் கொடுக்கணும். அதாவது செவி கொடுக்கணும். இன்னைக்கு சபையில நம்மிலே யாராவது இயேசு பேசின வசனங்களுக்கோ அல்லது ஆவியானவர் முதல் நூற்றாண்டிலே பேசின வசனங்களுக்கோ எல்லாம் இன்னைக்கு பைபிள்ல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சபையில எடுத்து ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுறாங்க. சபையில பேசப்படுகிற இயேசுவின் வசனங்களுக்கோ பரிசுத்த ஆவியானுடைய வசனங்களுக்கோ பிதாவினுடைய வசனங்களுக்கோ, அதாவது இந்த 3 தெய்வீக குணபாத்திரங்களுடைய பேச்சுக்களுக்கோ நம்ம செவி கொடுத்து ஆத்துமால அதுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? இந்த வசனம் எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நம்ம உணர்வு எப்படி இருக்கு? என்ன பிரதர், இந்த வசனம் எல்லாம் பிரசங்கத்துல கேட்டீங்களே, ஆனா உங்க வாழ்க்கைக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குது, இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. ஏன் பிரதர், அதெல்லாம் செவி கொடுக்க முடியாது அப்படி சொல்றீங்களா? இடம் கொடுக்காத அக்கிரம உணர்வு, அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய மீறுதலான வார்த்தை. திரும்ப திரும்ப என்ன பிரதர், என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்கும் போது, அந்த ஊழியக்காரருக்கு வேற வேலை இல்லை, இவர்கிட்ட வந்துகிட்டே இருந்தாதானே இந்த பிரச்சனை அப்படின்னு சபையை விட்டு விலகி போற ஒரு சூழ்நிலை, ஒரு கிரியை நடப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பலர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அக்கிரம உணர்வு, மீறுதலான சொல்லு, விட்டு விலகக்கூடிய பாவமான செயலையும் நம்ம பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறாங்களாம், பிசாசுகளின் உபதேசங்களுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல, புதிய ஏற்பாட்டு சபைகளுக்குள்ள நிறைய பிசாசின் உபதேசங்கள் வந்துருச்சு. இயேசுவின் உபதேசம் குறைஞ்சு போச்சு, பரிசுத்த ஆவியானவர் உபதேசம் குறைஞ்சு போச்சு, பிதாவின் உபதேசம் சுத்தமா சொல்றதுக்கு இல்லை. காரணம் என்ன? பிசாசு எப்படியாயிரம் சபையை வஞ்சிச்சு தன்னுடைய உபதேசங்களுக்கு விசுவாசிகளை திருப்பக்கூடிய அளவிற்கு இயேசுவின் மூலமா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா, பிதாவாகிய தேவன் மூலமா, அவனுடைய பேச்சுக்கள் மூலமா, அவருடைய உபதேசங்கள் மூலமா வரக்கூடிய அந்த விசுவாசத்தை, விசுவாச பிரமாணத்தை விட்டு விலக செய்யக்கூடிய வேலையை விசாசு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சபையில் இருக்கிற தேவ மக்கள், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தலையில வைக்கப்பட்ட வலது இடது அந்த 2 காதுகளையும் சத்தியத்துக்காக நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? விசுவாச பிரமாணத்தின்படியான ஒரு சிந்தை, விசுவாச பிரமாணத்தின்படியான ஒரு பேச்சு, விசுவாச பிரமாணத்தின்படியான ஒரு ஐக்கியம், செயல்பாடு நம்ம கிட்ட இருக்குதா? அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு மட்டும் இல்லைங்க, பிசாசுகளுடைய உபதேசங்களுக்கு மட்டும் இல்லைங்க. அதாவது ஒரு பக்கம் வஞ்சிக்கிற ஆவிகள், இன்னொரு பக்கம் பிசாசுகளுடைய உபதேசங்கள், எல்லாம் தனித்தனி ரகசியங்கள். அடுத்தபடியா 3வது ஒரு காரியம், இதுவும் இயேசு பேசின, பரிசுத்த ஆவியானவர் பேசின, பிதாவாகிய தேவன் பேசின அவருடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காம, செவி கொடுக்காம, அக்கிரமத்தை, மீறுதலையும், பாவத்தையும் செய்ய வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இதை பற்றி எங்க எழுதி இருக்கு அப்படின்னா, தீத்து 1:13 எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு? நான் வாசிக்கிறேன், கவனிங்க, கேளுங்க. இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது, இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல். ஏற்பாட்டு சபை யாருக்கு செவி கொடுக்கணும், யாருக்கு செவி கொடுக்க கூடாதுங்கிறத வரையறுத்து காண்பிக்குது.
இயேசுவின் பேச்சுக்கு, பரிசுத்த ஆவியானவரின் பேச்சுக்கு, பிதாவாகிய தேவனுடைய பேச்சுக்கு, ஆக அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கணுமா? அவருடைய வசனங்கள் வழியாக விசுவாச பிரமாணம் வெளிப்படுகிறது. அந்த விசுவாச பிரமாணத்தின்படி உணர, அந்த விசுவாச பிரமாணத்தின்படி சொல்ல பேச, அந்த விசுவாச பிரமாணத்தின்படி தெய்வீக நடக்கைய கிரியைகளை செய்ய தேவன் விரும்புகிறார். அதுதான் சபைக்குள்ள வச்சிருக்கிறார். சபைக்குள்ள வைத்திருக்கிற நோக்கத்தை கண்டுபிடிக்காம குற்றமற்ற வாழ்க்கையை நடத்துவதை விட்டுவிட்டு ஆவியிலே ஆகட்டும், ஆத்துமாவிலே ஆகட்டும், சரீரத்திலே ஆகட்டும், செவிகளை வைத்து செவி கொடுக்காத உணர்வு, செவி கொடாத பேச்சு, செவி கொடாத நடக்கையை பிசாசு கொண்டு வந்து குற்றங்களை செய்ய வைக்கிறான். அதற்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் மட்டுமல்லாமல் மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்கக்கூடிய அளவிற்கு திருப்பிடுவானா பிசாசு. இன்னைக்கு உலகம் கிறிஸ்தவ சபை இருக்கு. கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள இருக்கிற தேவ ஜனங்கள் பெரும்பாலும் அந்தந்த பிரிவினர் உபதேசிக்கக்கூடிய மனுஷ கற்பனைக்கு தான் இடம் கொடுக்கிறாங்க. செவி கொடுக்கிறாங்க. இயேசு பேசின வசனங்களுக்கோ, பரிசுத்தாவியானவர் பேசின வசனங்களுக்கோ, பிதா பேசின வசனங்களுக்கோ பெரும்பாலும் இடம் கொடுக்கிறது இல்ல, செவி கொடுக்கிறது இல்ல. அதுக்கேற்ற மாதிரி விசுவாச வாழ்க்கைய, விசுவாச பிரமாணத்துக்குரிய ஜீவியத்தை நடத்துறது இல்ல. இவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். ஒட்டு மொத்தத்துல செவி கொடுக்காத உணர்வும் சொல்லும் செயலும் சபைக்குள்ள தேவ ஜனங்களிடத்துல இருக்கு, என்னிடத்துல உங்களிடத்துல இருக்கு அப்படின்னா பொய்க்கு இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். சத்தியத்தை விட்டு விலகிறோம்னு அர்த்தம். யார் சத்தியம்? இயேசு சத்தியம், ஆவியானவர் சத்தியம், பிதா சத்தியம். எல்லாம் வேத வசனங்களை எழுதி இருக்கு, எல்லாம் கண்டுபிடிங்க. இயேசுவுக்கோ, பரிசுத்த ஆவியானவருக்கோ, பிதாவுக்கோ, ஒட்டு மொத்தத்துல சத்திய தேவனுக்கு இடம் கொடாம, அவருடைய உபதேசங்களுக்கு இடம் கொடாம, அவருடைய பேச்சுகளுக்கு இடம் கொடாம, அவருடைய வசனங்களுக்கு இடம் கொடாம, அவருடைய பேச்சுக்கு விலகணும் அப்படின்னா சத்தியமாகிய அவரை விட்டு விலகும்படி ஆகிவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சபையில தான் இருக்கிறோம், சபைக்கு வர்றோம் போறோம், ஆனா சத்தியத்துக்கு இடம் கொடுக்கறது இல்ல, சத்தியத்துக்கு செவி கொடுக்கறது இல்ல, சத்திய உபதேசங்களுக்கு செவி கொடுக்கறது இல்ல, சத்திய தேவனோட சேர்ந்து ஐக்கியமா வாழ்க்கையை நடத்துறது. என்ன பெரிய கொடுமை! வேலையெல்லாம் நாம செய்யும் போது அக்கிரம சிந்தா, விருதலான பேச்சு, பாவமான கிரியைகளுடைய குற்றவாளியா தானே மாறிடுவோம். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நான் சும்மா என் இருதயமாகி ஆத்துமாவை சுத்தம் பண்ணல, குற்றம் இல்லாமை என்று சொல்லப்படக்கூடிய வெண்கல தொட்டியில என் கைகளை கழுவினேங்கிறான். ஆத்துமாவை பத்தி எழுதியிருக்கு, சரீரத்தை பற்றி எழுதியிருக்கு. மூன்றாவதா அவனுடைய ஆவியை பற்றியும் அவன் சொல்றதுல இருந்தே நம்ம விளங்கிக்கிறோம். ஆத்துமால, ஆவில, சரீரத்துல அவனிடத்துல அக்கிரமம், மீறுதல், பாவம் வரும்போது அதை அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சுட்டு என்ன பண்றான்? மனம் திரும்புறான். மனம் திரும்பி என்ன பண்றான்? தன்னை சுத்தம் பண்ணிக்கிறான். எங்க? குற்றம் இல்லாமை. உங்களுக்கும் எனக்குமான குற்றம் இல்லாமை எது? வெண்கல தொட்டி எது? கல்வாரி சத்தியம் தான். கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களை அவர் தன்மேல சுமந்து நம்முடைய குற்றங்களை நீக்குவதற்கு அவருடைய குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பட்ட ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்னை கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில எவ்விதமான குற்றம் நம்முடைய ஆத்துமால அக்கிரமமா, ஆவியில மீறுதலா, சரீரத்துல பாவமா இருக்கும் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு மனம் திரும்பி நம்மளை சுத்தம் பண்ணி கொள்ள எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிக்கணும், சும்மா எழுப்பி நிக்க கூடாது. எனக்கு கேட்ட சுத்திகரிப்பு செய்தியின் அடிப்படையில இஸ்ரவேல தங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் செவி கொடுக்க மாட்டோங்கிற உணர்வோடையும், செவி கொடுக்க மாட்டோங்கிற சொல்லோடையும், செவி கொடுக்க மாட்டோம்னு தங்களோட பேசின இயேசுவை விட்டு விலகக்கூடிய பாவம் செய்கிறவர்களா இருந்தது போல நீங்களும் நானும் இருக்கிறோமா? அவர்கள் நியாய பிரமாணத்தை மீறி அக்கிரமம் பண்ணி பாவம் செஞ்சிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு சபை அதே மாதிரி விசுவாச பிரமாணத்தை விட்டு மீறி அக்கிரமம் பண்ணி பாவம் செய்து விட கூடாதுன்னுதான் இதெல்லாம் மேற்கோள் பண்ணி எழுதி காட்டுறார். நீங்களும் நானும் விசுவாச பிரமாணத்தை விட்டு விலகி போகக்கூடிய அளவிற்கு செவி கொடுக்க மாட்டோன்னு நம்முடைய ஆவியில, ஆத்துமால, சரீரத்துல வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் உங்களை வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், பிசாசின் உபதேசங்களுக்கும், மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்காம நீங்க வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு பேசி இருக்கிறாரு. பொய்க்கு இடம் கொடுத்து, பொய்க்கு செவி கொடுத்து, சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய ஜனங்களா வாழ்வதற்கா சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம். சத்திய இயேசு எனக்கு முக்கியம், சத்திய ஆவியானவர் எனக்கு முக்கியம், சத்திய பிதா எனக்கு முக்கியம். இந்த 3 சாட்சிகளுடைய தெய்வீக தன்மையிலே பேசப்பட்ட வேத வசனங்கள் எனக்கு முக்கியம். இந்த சத்தியத்தை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னா, இந்த உபதேசங்களை விட்டு விலகிறேன், இந்த உபதேசங்களை விட்டு விலகிறேன் அப்படின்னா
சத்திய தெய்வத்தை விட்டே விலகிறேன்னு அர்த்தம். அப்படி நான் சத்திய தெய்வத்தை விட்டு விலகிறேன் அப்படிங்கும்போது ஆவியில மீறுதல்கள், ஆத்துமால அக்கிரமங்கள், என் சரீரத்துல பாவங்களும் வந்து என்னை குற்றமுள்ளவங்களா மாத்திருக்கிறேன். நாம யாராவது நம்மோட இயேசு பேசின வசனங்கள், ஆவியானவர் பேசின வசனங்கள், பிதாவாகிய தேவன் பேசின வசனங்கள் எப்பெல்லாம் சபையில கொடுக்கப்பட்டதோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, அதாவது செவி கொடுக்காம, அப்படி கொடுக்கணுங்கிற உணர்வு இல்லாம, கொடுக்க மாட்டேங்கிற சொல்ல வெளிப்படுத்தி விட்டு விலகக்கூடிய நிலைமைக்கு நம்ம போயிருந்தோம் அப்படின்னா எல்லாம் குற்றம்னு சொல்லி உணர்ந்து மனம் திரும்பணும். எனக்கு பொய் வேண்டாம், சத்தியம் வேணும். எனக்கு அவிசுவாசம் வேண்டாம், எனக்கு விசுவாச பிரமாணம் வேணும். நான் பிசாசோட சேர்ந்து என் வாழ்க்கையை குற்றத்தோடு நடத்த வேண்டாம். நான் பிசாசை விட்டு விலகி என் தேவனோட ஐக்கியமா இருந்து சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு முக்கியம் கொடுத்து சத்தியவானா சத்தியவதியா நான் சபைக்குள்ள வாழ்ந்திருக்கணும். அதுக்காக நான் இன்னைக்கு மனம் திரும்புறேன்னு சொல்லி ஆத்துமால வணக்கப்படலாமா? கடந்த ஒரு வாரமா நம்முடைய ஜீவியத்தை பண்ணியிருக்கிறோம். கண்கள்ல இச்சை வந்துச்சா, வாயில ஜீவனத்தின் பெருமை வந்துச்சா, உடம்புல மாம்சத்தின் இச்சை வந்துச்சா, எவ்வளோ பேரை பற்றி சிந்திச்சு இருக்கிறோம். அக்கிரம சிந்தைகள் வந்துச்சா, எவ்வளோ பேரோட பேசி இருக்கிறோம், மீதான வார்த்தைகள் வெளிப்பட்டுச்சா, என்னென்னமோ செயல்பட்டு இருக்கிறோம். எங்கேயாவது பாவக்கிரியைகள் நம்முடைய உடம்புல வந்துச்சா எல்லாத்தையும் எனக்கு உணர்த்துன்னு கேட்கணும். எத்தனையோ தடவை மனம் திரும்பி திரும்ப திரும்ப அதே குற்றத்தை செய்து அக்கிரமங்களோட அடிமைத்தனத்தோட வாழ்ந்திருக்கிறோமா? எல்லாத்துலயும் மனம் திரும்ப, எல்லாரும் மனம் திரும்புவோமா? உங்களோடு கூட நானும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறது. என்றைக்கும் நாம் கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே நம்முடைய ஜீவியத்தில் உண்டான குறைகள் குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்திட போனான். கல்வாரி வெண்கல தொட்டியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவனால கழுவப்பட, அவருடைய நாமத்துல மன்னிப்பு பெற, வசனத்துல சுத்தம் பண்ணப்பட ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கு. சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, இப்போதும் நாங்கள் உணர்ந்து அறிக்கை செய்து கழுவப்பட எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால கழுவுங்க. எபேசியர் 5:26, 1 Corinthians 6:11, 1 John 1:7 சத்திய வசனத்தினாலும் எங்களை சுத்தமாக்குங்க. நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்த என்று விசுவாசிக்கும். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியின் துணையோடு செபிக்கிறோம், சத்தியம் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.